வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. இந்தியாவில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு புதிய வகை தங்கத்தை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் மிக குறைந்த விலையில் தங்கத்தை வாங்க முடியும். அதோடு ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்க நகைகளை எத்தனை கிராம்கள் வரை வீட்டில் வைத்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக RBI கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காங்க. அதோடு புதிய வகை தங்கத்தை வங்கிகளில் வைத்து நகை கடன் பெற முடியுமா என்பது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாம சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, BIS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தர நிர்ணய அமைப்பு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, புதிய மாடல் தங்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதன்படி 9 கேரட் தங்கம் கட்டாயமான ஹால்மார்க்கிங் வரம்புக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்னும், இந்த விதிமுறை ஜூலை 2025 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 14 கேரட், 18 கேரட், 20 கேரட், 22 கேரட், 23 கேரட் மற்றும் 24 கேரட் தங்க நகைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நகைகள் மட்டுமே கட்டாயமான ஹால்மார்க்கிங் முறையில் இருந்துச்சு. நுகர்வோர்கள் தாங்கள் வாங்கக்கூடிய நகைகளின் தூய்மையை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த ஹால்மார்க்கிங் முறை BIS சட்டம் 2016 கீழே செயல்படுத்தப்படுகிறது. இது குறித்து அகில இந்திய ஜெம் மற்றும் ஜுவல்லரி உள்நாட்டு கவுன்சில் எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, BIS விதிகளின் கீழே 9 கேரட் தங்கம் கட்டாய ஹால்மார்க்கிங் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அனைத்து நகை கடைக்காரர்களும் ஹால்மார்க்கிங் மையங்களும் இந்த விதிமுறையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்தினுடைய ஹால்மார்க்கிங் பற்றி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, BIS திருத்த எண் 2 படி 9 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 375 PPT அதிகாரப்பூர்வமாக கட்டாய ஹால்மார்க்கிங் வரம்புக்குள்ள வந்திருக்கிறது. எனவே அனைத்து நகை கடைக்காரர்களும் ஹால்மார்க்கிங் மையங்களும் இதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதால் 9 கேரட் தங்க நகைகளை வாங்குவதில் நுகர்வோரின் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த வகை தங்கத்தில் நகைகளை வடிவமைப்பதும் எளிதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்க ஹால்மார்க்கிங் அப்படிங்கிறது தங்க நகைகளின் தூய்மையை உறுதி செய்யும் அதிகாரப்பூர்வ சான்றிதழாகும். இது BIS சட்டம் 2016 கீழே நிர்வகிக்கப்படுகிறது. இந்த ஹால்மார்க் செய்யப்பட்ட தங்க நகைகளில் 6 இலக்க தனித்துவமான எண்ணெழுத்து குறியீடு இருக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா HUID அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரிண்ட் ஆகியிருக்கும். இது நகையை கண்டுபிடிப்பதற்கும் நுகர்வோர் பாதுகாப்பிற்கும் வழிவகை செய்கிறது. இதுவரை 40 கோடிக்கும் அதிகமான தங்க நகைகள் தனித்துவமான HUID உடன் ஹால்மார்க் செய்யப்பட்டுள்ளன. இது சந்தையில் நுகர்வோரின் நம்பிக்கையையும் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்களுக்கு எந்த வகையான தங்கம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். இதுல 22 கேரட், 24 கேரட், 14 கேரட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தங்கத்துல செய்யப்படக்கூடிய கலப்படத்தின் அளவு தூய்மையான அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 24 கேரட் தான் சிறந்தது. ஆனா அதனுடைய விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா RBI விதிகளின்படி நீங்க எக்கச்சக்கமாக தங்கத்தை வைத்துக் கொள்ள முடியாது. அதற்கென்று ஒரு கட்டுப்பாடும் விதிச்சிருக்காங்க. நீங்க வீட்டில் தங்கத்தை ஒரு வரம்பு வரை சேமித்து வைத்தால் யாரும் உங்கள் மீது அதிகாரப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுவே உங்கள் வீட்டில் குறிப்பிட்ட அளவு தங்கத்திற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த தங்கம் வாங்கியதற்கான GST வரிகள் எல்லாம் தாண்டி மற்ற சொத்து வரிகள் வருடா வருடம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகாத பெண்கள் 250 கிராம் தங்கத்தை மட்டுமே வீட்டில் வைத்திருக்கலாம். இது 24 கேரட் தங்கம் என்றால் கட்டாயமாக பில் இருக்க வேண்டும். திருமணமாகாத ஆண்கள் 100 கிராம் தங்கம் மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறது. இது 24 கேரட் தங்கம் என்றால் பில் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பெண்கள் 22 கேரட் தங்கத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க 500 கிராம் வரைக்கும் பில் இல்லாம வச்சுக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஆண்கள் 22 கேரட்ல 250 கிராம் வரை தங்கத்தை பில் இல்லாம வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க வீட்டில் குறிப்பிட்ட அளவு தங்கத்திற்கு மேலே இருந்தால் அதற்கு அந்த தங்கம் வாங்கியதற்கான ரசீதுகள் எல்லாம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க.
மக்களே, இதில் 24 கேரட் தங்கம் அப்படின்னா அதுதான் தூய தங்கம். அதில் வேற எந்த உலோகமும் கலக்கப்பட்டிருக்காது. அதுவே 18 கேரட் தங்கம் அப்படின்னா 75% தங்கம் மற்றும் 25% செம்பு கலந்திருப்பாங்க அல்லது வெள்ளி போன்ற மற்ற உலோகங்களை கலந்திருப்பாங்க. 22 கேரட் தங்கம் அப்படின்னா 916 அப்படின்னு சொல்லுவாங்க. தூய தங்கமும் வெள்ளி, துத்தநாகம், நிக்கல் அல்லது செம்பு போன்ற 2 பாகங்கள் மற்ற உலோகங்கள் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 கேரட் தங்கம் அப்படின்னா அதுல 58.3% தூய தங்கம் இருக்கும் மற்றும் 41.7% மற்ற உலோகங்கள் கலந்திருக்கும். இந்த 9 கேரட் தங்கம் அப்படிங்கிறது 37.5% தூய தங்கம் மற்றும் 62.5% வெள்ளி அல்லது தாமிரம் போன்ற உலோகங்களின் கலவையெல்லாம் அதுல கலந்திருக்கும். இதுல தூய்மை குறைவான தங்கம் அப்படின்னு சொன்னாலும் விலை மிக குறைவாக இருக்கும். அதோடு ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இந்த தங்கத்தை வாங்கி வச்சுக்க முடியும் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுடைய விலை 70,000க்கு மேலே விற்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 18 கேரட் தங்கத்திற்கான தேவை அதிகரித்து வருவதாக நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இது பாரம்பரியமான 22 கேரட்டை விட கிட்டத்தட்ட 20% குறைவு. மேலும் குறைவான விலையிலும் இது கிடைக்கிறது. அதை போலவே இந்தியாவில் விரைவில் 9 கேரட் தங்கத்திற்கு ஹால்மார்க் முத்திரையுடன் அனுமதிக்கப்பட உள்ளது. 2K கிட்ஸ் தங்கம் வாங்குவதில் அதிகமாக ஆர்வம் காட்டுறதுனால அவர்கள் எளிதில் தங்கம் வாங்குவதை ஊக்குவிக்கும் விதமாக 9 கேரட் தங்கத்திற்கு ஹால்மார்க் முத்திரையுடன் அனுமதி அளிக்கப்பட உள்ளது. இந்த 9 கேரட் தங்கம் விற்பனைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியா உலகின் 2வது பெரிய தங்க நுகர்வோர் பட்டியலில் சேர்ந்திடும். இந்தியாவின் தங்க தேவையானது அடுத்த ஆண்டு 750 டன்களை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய புதிய வகை தங்கத்தை வங்கிகளில் வைத்து நகை கடன் பெற முடியுமா அப்படிங்கிறதுக்காக புதிய விதிமுறைகளையும் மிக விரைவிலேயே கொண்டு வர போறதா ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.